வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்தபடியாக நமது கருத்தரங்கில் கவிதா சக்திவேல் அவர்கள் யோகமும் பாக்கியமும் என்ற தலைப்பில் பேச உள்ளார்கள். வருக வருக. ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை. குலதெய்வம் மாரியம்மனின் அரிய அருளாசியோடும் நவக்கிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்களின் ஆசியோடும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட பெரியோர்களையும் வணங்கி அனைத்து ஜோதிட பெரியோர்களையும் வணங்கி அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களையும் வணங்கி இங்கு பயணிக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிடர்களையும் வணங்கி எல்லோருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்குதா? இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. ஏன்? 100க்கு 15% சுகமாக வாழ்வார்கள், எல்லா பாக்கியமும் இருக்கும். யோகம் இருந்தாலும் பாவம் அமையாமல் பாகம் பலியாது வில் அப்படின்னு ஒரு ஜோதிட குறள் இருக்குது நம்மளுக்கு. அப்போ யோகங்கள், அனைத்து யோகங்கள் இருந்தாலும் அதை பாக்கியமாக எப்படி இருக்கும்? அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் எது? யோகம் இருக்குதா? சுபர்கள் பார்க்கிறார்களா? சுபத்துவம் அடைந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ கை கெட்டினது வாய் கெட்டலைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா கடுமையாக உழைப்பாங்க, நிறைய பிளான் பண்ணுவாங்க, திட்டமிட்டு வாழ்வாங்க, பட்ஜெட் போடுவாங்க மாதம் மாதம். ஆனாலும் அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கா? முன்னேற்றம் இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷம், மேஷத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, தனுசுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம், சிம்மத்துக்கு 9ஆம் இடம் பார்த்திங்கன்னா மேஷம். அப்போ காலபுருஷனுக்கு சிம்மம் 5, இப்போ மேஷம் என்பது 1, சிம்மம் 5, தனுசு 9. அப்போ 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள், திரிகோணாதிபதிகள் நல்ல சுபத்துவம் அடைந்திருக்கணும், சுபர்களால் பார்க்கப்படணும், சுபர்கள் அந்த இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு கொடுப்பினை என்ற விஷயம் கிடைக்கும். கொடுப்பினைனா என்ன? போன பிறவியில் நம்ம செஞ்சதோடைய புண்ணியங்கள், அதை வாங்கிட்டு வந்த வரம் தான் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஜாதக அமைப்பு 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய கொடுப்பினையை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடம். அந்த 9ஆம் பாவத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. அப்போ குருவை முதல்ல வணங்கணும். இந்த பாக்கியஸ்தானத்தை நாம் எப்படி வலுப்பெற முடியும்? இல்லை 9ஆம் அதிபதிகள் எந்த பாவத்தில் இருக்குது, நம்மளுக்கு 6, 8, 12லையோ அல்லது அசுபர்கள் பார்வையிலையோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை எப்படி பலப்படுத்த முடியும்? இதை எப்படி பலப்படுத்துவது? நம்ம கொடுப்பினை என்ற யோகத்தை நம்ம எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசுவோம். இப்போது ராசிக்கு ஒரு சிலர் கேட்பாங்க, ராசிக்கு பார்க்குறதாங்க லக்னத்துக்கு பார்க்குறதா? ராசிக்கும் பார்க்கலாம், லக்னத்துக்கும் பார்க்கலாம். ராசிக்கு 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி, 9ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள், அந்த 9ஆம் அதிபதி எந்த பாவத்தில் அமைஞ்சிருக்காரு அதை பார்க்கணும். லக்னத்திற்கு 9ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு அதிபதி, நவாம்சத்தில் அந்த 9க்கு அதிபதி எங்கே இருக்கார், இதை வச்சு நம்ம சொல்லலாம். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பாகை, அதிக பாகை அளவு டிகிரி இருக்கிற கிரகம் எதுவோ அந்த கிரகம் நவாம்சத்தில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்காரு, அந்த கிரகத்துக்குரிய ராசி, அந்த ராசி இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா
தனுசு ராசி 9ஆம் இடம் என்கிறது சிம்மம். சிம்மாதிபதி வந்து சூரிய பகவான் நவாம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா சூரியனும் புதனும் இங்கே வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ ராசிக்கு வந்துடணும், மிதுன ராசி. அந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அப்போ சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்குன்னா அப்பாவோட தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா அதிக பாகையுள்ள டிகிரி என்ன இருக்கோ அந்த கிரகம்தான் நம்மளுக்கு தொழிலுக்குரிய முக்கியமான காரகமாக அமையுது. அப்போ சூரியனும் புதனும் இணையும் போது ஒரு அரசாங்க வேலையிலையோ அல்லது அப்பாவோட தொழிலோ அல்லது புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் அவங்க நிர்வாக திறமை அதிகமாகவோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகை உள்ள டிகிரி உள்ள கிரகம், அந்த கிரகம் நவாம்சத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்காரோ அந்த ராசி அதிபதியும் அந்த கிரகமும் சம்மந்தப்பட்ட தொழில் தான் உங்களுக்கு அமையும். இந்த சம்மந்தப்பட்ட தொழில்களை நாம் எடுக்கும்போது பாக்கியம் பெறலாம். 9ஆம் இடம் வந்து 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி சூரிய பகவான், தந்தைக்கு காரகன் சூரிய பகவான். அப்போ தந்தையை நம்ம தினமும் பணிவிடையோடு வணங்கணும், பணிவிடை செய்யணும். அப்போ அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோல் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். காலையில் அந்த காலத்துல எல்லாருமே சூரிய நமஸ்காரம் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்மளுக்கு வீடு திறந்தால் சூரியனே தெரிய மாட்டேங்குது. நம்ம மொட்டை மாடியில் போய் பார்க்கும்போது தான் சூரியன் தெரியுது. அப்போது இந்த சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்ததையும் முதல் வேலையாக நம்ம சூரியனை ஓம் சூர்யாய நமக அஸ்வத்வஜாய வித்மிகி பாசகஸ்தாய தீமிகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை 9 முறையோ 11 முறையோ 108 முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ தினமும் சூரியனை நமஸ்காரம் செய்யும் போதும் தனது தந்தையை காரக உறவான தந்தையை நமஸ்காரம் செய்யும் போதும் இந்த பாக்கியங்களை நாம் பெறலாம். சரிங்களா? இப்போது ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் 9ஆம் இடம் எப்படி வந்து வலுப்பெறலாம், எப்படி பயன்படுத்துவது, எப்படி பலப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்களை இப்போ 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேச ராசிக்கு வந்து மேஷ ராசி லக்னமாக கொண்டவங்களும் ராசியாக கொண்டவங்களும் 9ஆம் இடத்தை பயன்படுத்துங்க. நான் தான் முதலே சொல்லிட்டேன், ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கணும், லக்னத்துக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கணும், அவன் அமர்ந்த வீட்டையும் பார்க்கணும், அந்த அதிபதி அமர்ந்த பாவத்தையும் பார்க்கணும், நவாம்சத்தையும் பார்க்கணும், திசாநாதனையும் பார்க்கணும். இப்போ என்ன திசாநாதன் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ, திசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கோ, அந்த திசாநாதனுக்கு 9ஆம் இடமும் பார்க்கலாம். அந்த அதிபதி எங்கே இருக்கார், அந்த அதிபதியை சுபர்கள் பார்க்குறார்களா, உங்களுக்கு இந்த திசா புத்தி நல்ல யோகமும் பாக்கியத்தையும் கொடுக்கும். அதே போல் புத்திநாதன் வந்து யார், அவருக்கு 9ஆம் இடம் எது, அந்த 9ஆம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்காரு, அவரை சுபர் பார்க்குறாரா, இதன் மூலமாகவும் நம்மளுக்கு யோகமும் பாக்கியமும் கிடைக்கும். இப்போ மேச ராசியை லக்னமாகவும் ராசியாகவும் கொண்ட அன்பர்கள் அவங்களுக்கு 9ஆம் இடமான தனுசு அப்படிங்கிறத நம்ம எப்படி பலப்படுத்தலாம் அப்படிங்கிறத குரு பகவான், அந்த இதுக்கு வந்து குரு பகவான் குரு அப்படிங்கிற போது அந்த காரக உறவையும் நம்ம பலப்படுத்தணும், உயிர் காரகத்தையும் பலப்படுத்தணும், பொருள் காரகத்தையும் பயன்படுத்தணும், வணங்குற தெய்வத்தையும் பயன்படுத்தணும். முதல்ல நம்மளுடைய உயிர் காரகத்தை முதல்ல பயன்படுத்துவோம், அதாவது பலப்படுத்துவோம். இப்போ குரு அப்படின்ற போது குழந்தைகளிடம் அதிகமாக பொழுதை கழியுங்கள். குழந்தைகிட்ட நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் குழந்தையிடம் போய் ஒரு 5 நிமிஷம் விளையாண்டு அவங்கக்கிட்ட பேசி மகிழ்ந்து அவங்களோட நம்மளுடைய பொழுதை கழிக்கும்போது 9ஆம் இடம் பலப்பெறும். அதாவது மேசராசி அன்பர்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ குரு நம்மளுடைய டீச்சர் யார், நம்மளுடைய குரு யார், அவங்கள நம்ம வந்து வணங்கணும், அவங்களுக்கு பணிவிடை செய்யலாம். அவங்கள நம்மளுக்கு சுகமாக இல்லாத நாட்களில் அசுபமாக பலன்கள் ஏற்படுகிற காலங்களில் குருவை போய் வணங்கி அவங்களுக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி அவங்களுடைய மேலே வந்து அதை போற்றி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெறும்போது குருவிடம் ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களிடமோ அல்லது குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோ அல்லது சித்தர் ஜீவ சமாதிக்கு சென்றும் தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அந்த 9ஆம் இடம் பலப்பெறும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிராமணர்கள், குருங்கிறவர் பிராமணர்கள். அப்போ மாதம் வர்ற அமாவாசை திதிகளில் நீங்கள் போய் பிராமணர்களுக்கு உணவு கொடுக்கலாம் அல்லது வஸ்திரம் கொடுக்கலாம். வஸ்திரம்ங்கிறது மஞ்சள் வஸ்திரமும் நீங்கள் கொடுக்கலாம்.
இதை நமக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு காய்கறிகள் தானம் பண்ணலாம். நம்மனால என்ன முடியுதோ அதை செய்யலாம். இதுதான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பிராமணர்களுக்கு உதவும் போது 9ஆம் இடம் நம்மளுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். அப்புறம் யாக பொருள்கள், அது வந்து ஒரு நெருப்பு ராசி இல்லையா? அப்போ யாக பொருட்கள் வாங்கலாம். 9ஆம் இடமான குரு, அதாவது ஜீவ சமாதிக்கு சென்று நம்ம விளக்கேற்றியும் வழிபாடு செய்யலாம், தியானம் பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் உட்காந்து, நீங்கள் கோயில், குருங்கிறது கோயில்களும் சொல்லலாம். அப்போ அந்த கோயில்களுக்கு போகும்போதும் ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோன் கீன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியான முறையில் தியானம் அப்படிங்கிறது நம்ம செய்ய முடியலனாலும் அமைதியான முறையில் குருவோட மந்திரங்கள் சொல்ல சொல்ல, அந்த கோயிலுக்குரிய மந்திரங்கள் சொல்ல சொல்ல நம்மளுடைய பாக்கியஸ்தானங்கள் வலுப்பெறும். அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் இது சம்மந்தமான வங்கி அதிகாரிகள், பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க குருவோட இது இல்லாமல் பேங்க்கில் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ பேங்க் அதிகாரிகள், அப்புறம் வந்து ட்ரஸ்ட்டு, ஆன்மீக யாத்திரைகள் போகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த சாமியார்கள், சன்னியாசிகள், அவங்ககிட்டையும் நம்ம போய் நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையானதை நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாம். அப்போ 9ஆம் இடம் பலப்பெறும். அப்புறம் நகை ஆபரணம், பொன் என்று சொல்லக்கூடியது குரு தான். அப்போ பொன் நகை செய்யக்கூடிய நபர்களுக்கும் நம்ம வந்து நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யலாம். ஓகே. அடுத்தது ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் மகரத்துக்கு அதிபதி சனி பகவான். அப்போ பகவானை நம்ம எப்படி வந்து நம்ம பலப்படுத்துவது அப்படின்னு சொன்னால், மூத்த சகோதரம், நம்மளுக்கு வந்து சனி பகவான்கிறது மூத்த சகோதரம்னு சொல்லலாம், வயது மூத்தவங்க அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ வயதானவங்க, உடல் ஊனமுற்றவங்க, அப்புறம் இந்த துப்புரவு தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சனிக்கிழமையில் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். உழவார பணிகள், கோயில்களுக்கு உழவார பணிகள் செய்யணும். அதே போல் இந்த சர்வீஸ்லாம் நம்ம பண்ணணும். இந்த சர்வீஸ் என்ன, நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் எது வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு டீ காஃபி வாங்கி கொடுக்குறது, அவங்களோட சரிசமமாக உட்காந்து நம்ம ஒரு டீ குடிக்கிறது, ஒரு உணவு வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து செய்யக்கூடிய சனிக்கிழமையில் சனி ஹோரையை நீங்கள் பயன்படுத்தலாம். சனி ஹோரை, அப்புறம் வேலையாட்களுக்கு நம்ம வேணுங்கிற உதவிகளை செய்கிறது. அப்புறம் இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் காகத்திற்கு அன்னமிடுவது, காகத்துக்கு அன்னமிடணும். சனிக்கிழமை காலையில் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது நம்மளுடைய இந்த சனியை பலப்படுத்த முடியும். காளி தேவி வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, அப்புறம் எருமை மாடு, பஃபலோ சொல்கிறோம் இல்லையா, எருமை மாட்டுக்கு உணவு கொடுப்பது, இது எல்லாமே வந்து சனி பகவானோட வாகனங்கள். சனி பகவானை பலப்படுத்த முடியும். அதே போல் சனி பகவான் என்பது பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு உழைத்து கொடுப்பது. அதாவது நம்ம வந்து நம்ம வந்து இறங்கி வேலை செய்யணும். நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். கோயிலில் உழவார பணிகள் செய்வதும் இந்த சனி பகவானை பலப்படுத்துவது தான். அப்புறம் ரிஷபராசிக்காரவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா மட்டன் கறியை தவிர்த்துடணும். பொதுவாகவே வந்து நான்வெஜ் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலும் சாப்பிட்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மட்டன் கறியை ஏன்னா ரிஷபம் என்பது ஆடு. அப்போ நம்ம அதுக்குரிய இதை வந்து கருப்பு வஸ்திரம் பயன்படுத்தலாம். கருப்பு வஸ்திரத்தை தானமாக கொடுக்கலாம். அதாவது நம்மளை இந்த வலுப்படுத்துவது அப்படிங்கிறது நல்ல ஸ்தானங்களில் இருக்கும்போது, இதே வந்து 6, 8, 12 இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம தானமாக கொடுக்கலாம். அப்போ செப்பல், செருப்பு, கருப்பு வஸ்திரம், கருப்புகள், இதெல்லாம் வந்து நம்ம தானமாக கொடுக்கும்போது சனி பகவானை வலுப்படுத்த முடியும். இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு, நீதிபதி, கோர்ட்டு, ஜட்ஜு எல்லாருமே வந்து சனி பகவானோட இது இல்லாமல் அந்த இருக்காது. அப்போ அந்த இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். கோர்ட்டுக்கு அடிக்கடி போகலாம், நீதிபதி இருக்கிற இடத்துக்கு போகலாம், வக்கீலை பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சந்தை பகுதி, இந்த பகுதிகளுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி செய்யும்போது நம்ம முதலை அப்படிங்கிற அந்த உயிரினத்துக்கு உணவு கொடுக்கும் போதும் அந்த 9ஆம் இடத்தை பலப்படுத்த முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு 9ஆம் அதிபதி கும்பம், அவரும் வந்து சனி பகவான் தான். இருந்தாலும் காலபுருஷனுக்கு அது 11ஆம் இடம். அந்த 11ஆம் பாவங்கிறது நம்மளுடைய மூத்த சகோதரமும் சொல்லலாம். அதே போல் கும்பராசி அப்படிங்கும் போதேவும் நம்ம கோபுர கலசம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம். கோபுர கலசம் அடிக்கடி பார்க்கலாம் கோயில்களுக்கு செல்லும்போது சனிக்கிழமையில். இதே வந்து கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல போய் உழவார பணிகள் செய்யலாம். கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தண்ணீர், நீர், காஃபி, இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உணவுகளை நம்ம அங்கே கொடுக்கும்போது அது பலப்படும். கலச பூஜை செய்யலாம். இவங்க அடிக்கடி கலச பூஜை செய்யும்போதும் பாகிஸ்தானும் வலுப்பெறும்.
காளியம்மன், பைரவர், கண்ணபிரான் வழிபாடு இது எல்லாமே நம்ம செய்யலாம். உழவாரம் பணி செய்ய இசைக்கருவிகளை வாசிக்கணும். அங்கே போய் இந்த மாதிரி இசைக்கருவிகள், மைக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இசைக்கருவிகள் வாசிக்கலாம். இவ்விடங்களுக்கெல்லாம் அடிக்கடி போகணும். சதாபிஷேகம் பண்ணவங்ககிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா வயது மூத்தவங்க சதாபிஷேகம் பண்ணுறவங்கள்ட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த 9ஆம் இடம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு பலப்படும். அடுத்து திருக்காளகஸ்தி, அது வந்து காற்று ராசி இல்லையா, திருக்காளகஸ்தி போகணும். காசி யாத்திரை போகலாம். காசி யாத்திரை போயிட்டு வந்தவங்ககிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து அந்த 9ஆம் இடமும் நம்ம பாக்கியமும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு 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 விஷயத்தை நம்மளுக்கு இங்கே இது பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்ப கலச நீர், அதை நீங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுக்கலாம். கலச நீர், இந்த காசி யாத்திரை போயிட்டு வரவங்களாம் கலசம் கொடுப்பாங்கள்ல, அந்த கும்ப கலச நீர், அல்லது நம்ம ஒரு சொம்பில் ஒரு பித்தளை செம்பில் அல்லது செம்பு கலந்த ஒரு சொம்பில் தண்ணீர் கலந்து அதை வந்து நம்ம அந்த தொழில் ஸ்தாபனங்களில் வைக்கலாம். அடுத்து மண்பானை நீர், மண்பானையும் கும்பராசிக்கு உரியது. அப்போ மண்பானையில் நீரை நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம பயன்படுத்தணும். அடிக்கடி அந்த மண்பானை தண்ணி குடிக்கிறது, மண்பானைகளில் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வைக்கிறது, தானியங்களை சேகரிக்கிறது, மளிகை பொருட்கள், இதெல்லாம் வந்து கும்பத்தில் ஒரு கும்பம் மேலே கும்பம் வைக்கும்போது அவங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானம் பலப்படும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மீனம். மீனத்துக்கு குரு பகவான் தான். அப்போ முன்னாடி தனுசுக்கு சொன்ன மாதிரி தான் இங்கேயும் மீனம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ பாத யாத்திரை போகிறவங்களுக்கு, ரோட்டோரம் படுத்திருக்கிறவங்களுக்கு பெட்ஷீட்டு இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கு போய் அவங்களுக்கு உதவி செய்கிறது, இது எல்லாமே அந்த இதில் செய்யலாம். ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீராமரோட பாதங்கள் தரிசிக்கணும். பாதத்தை வந்து நம்ம வச்சு வணங்கும்போது அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது செயல்படும். மஞ்சள் வஸ்திரம், சுண்டல் கடலை, வெள்ளை சுண்டல், பசுமாட்டிற்கு உணவு, வாழைப்பழம் கொடுக்கறது, பொன்னகை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புஷ்பராகம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, ட்ரஸ்ட்டு, கோயில்களெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் போய் அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை நம்ம செய்யும்போது அந்த 9ஆம் இடம் வலுப்பெறும். ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அதாவது ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் நம்ம போயிட்டு அவங்களுக்கு தேவையான, இப்போ குரு அப்படிங்கிறது குழந்தைகள், அப்போ அனாதை குழந்தைகள் அல்லது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம அவங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த 9ஆம் இடம் பயன்படும். அதே போல் ஆன்மீக யாத்திரை போகிறவங்க, பயணங்கள் செல்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வேணுங்கிற உதவிகளை, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா மீன்களுக்கு உணவு கொடுக்கணும். கோயிலில் இருக்கிற குளத்து மீன்களுக்கு உணவு கொடுக்கணும். மீனுக்கு பொறி வாங்கி கொடுக்கறது அல்லது மீனுக்கு உணவு கொடுக்கும்போது நம்ம அந்த மீன ராசியை வலுப்படுத்தும் போது மிதுன ராசிக்காரவங்களுக்கு பாக்கியமும் யோகமும் கிடைக்கப்பெறுவீங்க. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்கு 9ஆம் இடம் வந்து மேஷம், அது வந்து செவ்வாய். அப்போ அறுபடை வீடுகளுக்கு அவங்க போயிட்டு வரணும். மாலை போட்டு அறுபடை வீடுகளுக்கு அந்த போயிட்டு வரும்போது அவங்களுக்குரிய அக்னி அப்படிங்கும்போது அந்த யாகம் வளர்த்துறதுக்கு பூஜை பொருட்கள் இது எல்லாமே. செவ்வாய் அப்படிங்கும்போது இராணுவம், மிலிட்ரியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள போய் அடிக்கடி நம்ம பார்க்கும்போது அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திக்கிறது, அவங்கள போய் நம்ம அடிக்கடி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அந்த 9ஆம் இடம் செயல்படும். முருகன் வழிபாடு. முருகன் அறுபடை வீட்டுக்கு முருகனுக்கு மாலை போயிட்டு வர்றது. அப்புறம் வந்து துர்க்கை அம்மன், சரஸ்வதி தேவி வழிபாடு செய்கிறது. இயலாதவங்களுக்கு, வயது மூத்தவங்க அல்லது இயலாதவர்கள் சகோதரர்களுக்கு மருந்துகள் வாங்கிக்கணும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் மருந்து இல்லையா, அப்போ மருந்துகள் வந்து நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறும். மருந்துகள் வேணுங்கிற மெடிசன்ஸு நம்ம போய் வாங்கிட்டு போய் வாலண்டரியாக நம்ம போய் கொடுக்கலாம். இருக்கிறவங்களுக்கு செவிலியர்கள் பார்க்கலாம், டாக்டர்ஸ், இவங்களெல்லாம் நம்ம பார்த்து இவங்களுக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கிறவங்க, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க, தபால் துறை இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே செவ்வாய்க்காரகத்துவம் தான். செவ்வாய் இல்லாமல் அந்த இதில் செவ்வாயும் சூரியனும் இல்லாமல் அந்த இடத்துக்கு இருக்க மாதிரி அவங்கள அடிக்கடி சந்திக்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யலாம். ரத்த தானம் செய்யணும். இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க ரத்த தானம் அவங்களால எப்போ முடியுமோ அதை ரத்த தானம் செய்யும்போதும் அந்த 9ஆம் இடம் வலுப்பெறும். அடுத்து பார்த்திங்கன்னா சிவப்பு வஸ்திரம் நம்ம யூஸ் பண்ணால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையை நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களுக்கு நீங்கள் செல்லும்போது அந்த செவ்வாய் ஹோரையை நம்ம பயன்படுத்தி நம்ம செல்லும்போது அந்த பாக்கியங்கள் யோகமும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து தலை சார்ந்த விஷயம். மேசம் என்பது தலை இல்லையா,
ஃபஸ்ட்டு ராசி அப்படிங்கும்போது அஸ்வினி என்பது தலை. அப்போ தலை சார்ந்த உதவிகள் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுக்கலாங்க. ஹெல்மெட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம், கேப் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தொப்பி, தந்தைக்கு நம்ம அப்பாவுக்கு வேணுங்கிற மருத்துவ உதவி செய்யலாம். கேப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அந்த 9ஆம் இடம் செயல்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்கு 9ஆம் இடம் சுக்கிரன். 2ஆம் அதிபதியும் அவர் தான், 9ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரனை நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மனைவியோட எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். அப்போ மனைவி என்பதும் சுக்கிரன், மகள் என்பதும் சுக்கிரன், அப்புறம் வந்து அத்தை, சகோதரிகள் எல்லாருமே, பெண்கள் அப்படிங்கிற எல்லாருமே வந்து சுக்கிரன் தான். அப்போ பெண்களுக்குரிய மங்கள பொருட்கள் கொடுக்கறது, பெண்களுக்கு வேணுங்கிற புடவை தானம், வளையல் இந்த மாதிரி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து நம்ம கன்னி ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வெண்பட்டு, பட்டாடைகள், ஸ்வீட்டு, வெண் சங்கு, வெள்ளி சம்பந்தம், கால் கொலுசு, மகளுக்கு கால் கொலுசு வாங்கி கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொலுசு பெண் குழந்தைகளுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த சுக்கிரனை பலப்படுத்த முடியும். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது, பெண்களை வந்து இப்போ பொதுவாகவே சிம்மத்தில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த சிம்மம், எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார், எங்களோட குருநாதர், சிம்மத்தில் ஒரு கிரகம் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை வலுப்படுத்தும் போது நம்ம தொழில் நல்லாயிருக்கும், நீங்களும் புகழ் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். சிம்மத்தில் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், பெண்களுக்கு வேணுங்கிற புடவை தானம் இது எல்லாமே நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய பாக்கியங்கள் செயல்படும். இப்போது ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நந்தீஸ்வர் வழிபாடு. ஏன்னா நந்தீஸ்வரர் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, அடிக்கடி பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பது, பிரதோஷ காலங்களில் பால் வந்து தானம் கொடுக்கறது, தண்ணீர் தானம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்துட்டு காதல் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் ராதா படத்தை வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து மனைவியை சந்தோஷப்படுத்துவது, அவங்கக்கிட்ட வந்து முன்னுரிமை, அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கறது, பட்டாடை, வளையல், மல்லிகைப்பூ, இது எல்லாமே வந்து பெண்களுக்குரிய அந்த சுக்கிரனுக்குரிய விஷயங்கள். தாமரைப்பூ, வெண்தாமரை மலரும் பயன்படுத்தலாம் பூஜைக்கு, அல்லது பிங்க் கலரில் இருக்கிற அந்த தாமரை பூவும் நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பிங்க் கலரு, மகாலட்சுமி வழிபாடு, சுக்கிர ஓரை, வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரைன்னு சொல்லக்கூடிய 6 to 7 அந்த டைமில் பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை திரவங்கள் எல்லாமே கலந்து வீடு முழுக்க தெளித்து விடலாம். ஆஃபீஸு இது மாதிரி எல்லா இடங்களையும் பண்ணலாம். இதை தொடர்ந்து செய்யும்போது மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும், செல்வ செழிப்பும் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாகியஸ்தானமும் யோகமும் தானாக வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தானாக அமையும், ஒரு சிலருக்கு நம்ம பலப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பெண் தெய்வ வழிபாட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 9ஆம் இடம் பார்த்திங்கன்னா மிதுனம் அப்படிங்கிறது புதன் என்று சொன்னாலே நமக்கு வந்து ஸ்டேஷ்னரி பொருட்கள் தான், திருநங்கைகள். அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஷ்னரி இல்லாத குழந்தைகளுக்கு அல்லது வெளியில் இருக்கிற, அதாவது படிப்புக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். பேனா, பென்சில், புக்கு, அவங்களுடைய படிப்பு உதவி செய்கிறது, பண உதவி செய்கிறது, கல்விக்குரிய உதவிகள் செய்கிறது, ஸ்கூலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, இது எல்லாமே புதனை வந்து வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள். மகாவிஷ்ணு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். ஏன்னா மிதுனம் என்பது இரட்டையர்கள், புதன் என்பதும் ஒரு இரட்டையர். அப்படிங்கும்போது பெண் ஆணும் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, திருநங்கைகளுக்கு உதவி செய்கிற, திருநங்கைகளுக்கு பணம் கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இது எல்லாமே புதன்கிழமை புதன் ஓரையிலையும் செய்யலாம், நம்மளுக்கு எப்போ முடியுதோ அப்போவும் செய்யலாம். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும். ஸ்ரீரங்கம் நடராஜன், திருநங்கைகள் கூடுவது, தாய் மாமன், நம்ம காரக உறவு தாய் மாமன் வரும். அப்புறம் இளைய குழந்தைகள் எல்லாருமே, இளைய சகோதரம், இளைய குழந்தைகள், பாலியல், அதாவது என்னது, கன்னி பெண்கள், கன்னி குழந்தைகள், வயசு ஒரு ஏஜுக்கு, டீனேஜுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வேணுங்கிற உதவிகளை நம்ம செய்யலாம். பேனா, புக் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். வஸ்திர தானம், பச்சை கலர் வஸ்திர தானம் செய்யலாம். புதன்கிழமை புதன் ஓரையே நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பச்சை பயிறு தானம் செய்யலாம், நம்மளும் சாப்பிடலாம், அது வளப்படுத்தும். புத்தகம், நோட்டு, பேப்பர், பேனா, லைப்ரரிக்கு அடிக்கடி போகணும். ஏன்னா புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடம் லைப்ரரி, அப்போ அந்த லைப்ரரிக்கு அடிக்கடி நம்ம போயிட்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ். இந்த ஜோதிடமும் கணிதமும் இல்லாத
வந்து புதன் வலுப்பெறாதவங்க தான் அந்த இதில் வர முடியாது. அப்போ புதன் வலுப்பெறணும்னா ஜோதிடம் கணிதமும் இல்லாமல் புதன் வந்து கிடையாது. புதன் இல்லாமல் ஜோதிடமும் கிடையாது, கணிதமும் கிடையாது. அப்போ அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, இந்த துலாம் ராசிக்காரவங்க டெய்லியும் வரவு செலவு எழுதணும். என்ன வருது வரலையோ, ஆனால் தினமும் வரவு செலவு நோட்டு எழுதி டெய்லி நம்ம எழுதிட்டு இருக்கும்போது அந்த புதனை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தானாக அமைந்துவிடும். அவங்களுக்கு லைப்ரரிக்கும் அடிக்கடி போயிட்டு வரலாம். இவங்க வந்து ஸ்கூலு, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ரியல் எஸ்டேட்டு, இது எல்லாமே இந்த இடங்கள் தான். இந்த இடம் எல்லாமே புதனுக்குரியது. அந்த இடங்களுக்கு அடிக்கடி நம்ம போயிட்டு வரலாம். அடுத்து வாழை இலையை வந்து அடிக்கடி பயன்படுத்தலாம். வாழை இலையில் சாப்பிட்றது, வாழை இலை வாங்கி கொடுக்குறது, இது எல்லாமே புதனுக்குரிய. பச்சை கீரைகள், காய்கறிகள் நம்ம பயன்படுத்துறது, தானம் கொடுக்கறது, பச்சை பயிர் தானம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்துட்டு பச்சை மரங்கள். கிளி வளர்க்கலாம், கிளிக்கு உணவு கொடுக்கலாம். அது தாராளமாக உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடம், துலா ராசிக்கு புதனை நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளி வளர்க்கும் போது நம்மளுக்கு புதன் வலுப்பெறும். அப்போ 9ஆம் இடமும் செயல்படும். இன்னொன்று பார்த்திங்கன்னா விகடகவி, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு திடல்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். இவங்க இப்போ சினிமா துறை, மீடியா, இவங்க எல்லாமே புதன் இல்லாமல் கிடையாது. அந்த சினிமா துறையில் இருக்கிற காமெடி நடிகர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுடைய இதுக்கும் நம்ம காமெடி அடிக்கடி பார்க்கும்போதும் இந்த புதன் ஆக்டிவேஷன் ஆகும். விகடகவி இல்லாமல், வித்தை இல்லாமல், வித்யாகாரகன், வித்தை இல்லாமல் கிடையாது. நாம் 4 பேருக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதை நம்ம 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வித்யாரம்பமும் செய்யும் போதும் நம்மளுக்கு அந்த 9ஆம் இடம் செயல்படும். புலவர், புலமை, இந்த மாதிரி எழுதுகிறவங்க, எழுத்தாசிரியர், இவங்க எல்லாத்துக்குமே நம்ம அது செய்யலாம். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம் கடகம். அப்போ கடகம் என்பது சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அம்மா. அப்போ தாயை முதல்ல வந்து வணங்கணும். தினமும் தாய்கிட்ட அவங்களுக்கு வேண்டிய உதவிகள், அவங்கள வந்து வணங்கும் போதும், அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் செய்யும் போதும் நம்மளுக்கு அந்த 9ஆம் இடம் செயல்படும். சந்திரன் என்பது பெண்கள். அப்புறம் மாமியார் ஸ்தானமும், உறவுக்காரவும், பயணம், கடற்படை, கப்பற்படையில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து நதிகள், நீரோடைகள், ஆற்றங்கரை எல்லாமே வந்து அந்த சந்திரனை இயக்கக்கூடிய ஒரு. அம்மாகிட்ட பாசமாக இருக்கிறது, பால் பண்ணை அடிக்கடி போயிட்டு வர்றது, இந்த பால் வந்து தானம் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம அது செய்யலாம். விவசாயம், விருச்சிகம் செவ்வாய், சந்திரன் வந்து 9ஆம் இடம், சந்திரன் நீர். அப்போ செவ்வாய் சந்திரன் இல்லாமல் அங்கே விவசாயம் கிடையாது. இப்போ விவசாயத்திற்கு நம்ம விவசாய இடங்களுக்கு போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிற நீர் வசதிகள் செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை நம்ம செஞ்சலாம். பயணம் செய்பவர்களுக்கு சாப்பாடு, தண்ணீர் வாங்கி கொடுக்கறது, தண்ணீர் பந்தல் போடுறது, தண்ணீர் மோர் பந்தல் போடுறது, இதெல்லாமே நம்ம அந்த செய்யும்போது. சமையல், உணவு அப்படிங்கிறது கேட்ரிங் செய்யலாம். இந்த உணவு துறவிகளுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். ஒரு ஹோட்டலுக்கே நம்ம அடிக்கடி போயிட்டு வரலாம். சமையல் செய்கிறவங்க படகுத்துறை, நதியோரம், கட்டுறது, குற்றாலம், அருவிகளுக்கு செல்வது. அப்புறம் டெக்ஸ்டைல், சந்திரன் இல்லாமல் டெக்ஸ்டைல் கிடையாது. டெக்னாலஜிங்கிற சுக்கிரன் வந்துடும். டெக்ஸ்டைல் அப்படிங்கும்போது ஜவுளி கடை, இது எல்லாமே வந்து ஆடை ஆபரணங்கள் எல்லாமே, ஆடைகள் எல்லாமே வந்து சந்திரன் மையப்படுத்தி தான் வரும். உப்பு, இப்போ கடலோர பகுதிகளுக்கு போனோம்னா இந்த உப்பு தானம் கொடுக்கறது, உப்பு வாங்கி கொடுக்கறது, வெள்ளிக்கிழமைகளில் காலையில் உப்பு வாங்குறது, அந்த சுக்கிர ஓரையில் பார்க்குறது, இது எல்லாமே வந்து நம்ம சந்திர சூடேஸ்வரர் அவரை வணங்குறது. திங்கள் அப்படிங்கும்போது பெண் தெய்வ வழிபாடு செய்வது, சந்திரன் 3ஆம் பிறை தரிசனம் செய்வது. அதுக்கப்புறம் கிணறு, குளம், குட்டைகளில் அடிக்கடி நம்ம போயிட்டு வர்றது, அந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது. இது போல் இது எல்லாமே கற்பனை அப்படிங்கிறதும் வஸ்திரம் எல்லாமே வந்து சந்திரன் தான். அவங்கள பலப்படுத்தும் போது முத்து மாலை போடுவது, பட்டாடைகள் உடுத்துவது, இது எல்லாமே சந்திரனுக்கு. இதை செய்யும்போது நம்மளுக்கு அதுக்குரிய பாக்கியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து தனுசுக்கு 9ஆம் இடம் சூரியன். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், சூரியன் அப்படிங்கும்போது தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யணும். முன்னோர் தர்ப்பணம், அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கறது, தர்ப்பணம் செய்வது, இது எல்லாமே வந்து செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுவது, கோதுமை தானம் போடுறது, கோதுமை விளக்கு ஏற்றுவது. ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் செய்யணும். சிம்மம் அப்படிங்கும்போதே அங்கே பட்டாபிஷேகம் வந்துடுது. அந்த படத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும், அல்லது தொழில் ஸ்தாபனங்களை வைக்கும்போது அந்த பாக்கியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆசீர்வாதம், அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது, ஆலோசனை பெறுவது. எந்த ஒரு விஷயங்கள் நம்மளுக்கே தெரிந்திருந்தாலும்
தந்தையிடம் சென்று ஆலோசனை பெற்று அவங்களுடைய அறிவுரையின்படி நம்ம நடந்து கொள்வது, இது எல்லாமே வந்து மக நட்சத்திரம் அங்கே வருது. கிரீடம், தந்தைக்கு கிரீடம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது நம்ம கிரீடம் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது தலை சார்ந்த விஷயங்களும் செய்யலாம். அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் இவங்களெல்லாம் நம்ம அடிக்கடி போய் பார்த்துட்டோம். பூர்வீக இடங்களுக்கு, பூர்வீக சொத்து இருக்கிறவங்களுக்கு, பூர்வீக வீடு இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நம்ம போயிட்டு வரும்போது இந்த 9ஆம் இடம் செயல்படும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது, காகத்துக்கு உணவு கொடுப்பது, தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது, இது எல்லாமே வந்து புகழ், கௌரவம், மரியாதையை கொடுக்கக்கூடிய இடம். நாட்டாமை, ஊர் பஞ்சாயத்து, இது எல்லாமே வந்து அந்த சூரியனுக்குரிய காரகத்துவங்கள். அப்போ அந்த இடங்களுக்கு நம்ம அடிக்கடி செல்லும்போது நம்மளுக்கு இதுக்குரிய எல்லா விஷயங்களும், நம்மளுக்கு பாக்கியமும் யோகமும் கிடைக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சிங்கம் படம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சூரியன், ஸ்ரீராமர், சீதை இருக்கிற அந்த பட்டாபிஷேகம் படத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம். திருவண்ணாமலை போயிட்டு வர்றதும் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து மகரம். மகரத்துக்கு 9ஆம் இடம் கன்னி. புதன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புதன் அப்படிங்கும்போது கன்னிமார்கள் வழிபாடு நம்ம செய்யணும். குழந்தைகள், தெய்வங்கள், ஸ்ரீ பாலாம்பிகை, திரிபுர சுந்தரி வழிபாடு செய்யலாம். நடராஜர், அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யலாம். திருநங்கைகளுக்கு உதவி செய்கிறது, பேனா, பென்சில், அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி பொருட்கள் கொடுக்கணும். லைப்ரரிக்கு அடிக்கடி நம்ம போயிட்டு வர்றது. கன்னி அப்படிங்கும்போதே அங்கே 6ஆம் இடம் நம்மளுக்கு செயல்படும். காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா அப்போ ருணரோக சத்துருஸ்தானமாகிய அந்த சரவேஸ்வரர் வழிபாடு செய்வது, இது எல்லாம் பச்சை பயிறு, பச்சை கீரைகள், இந்த பச்சை காய்கறிகள் பயன்படுத்துவது, தானம் கொடுப்பது. மீனாட்சி அம்மன், சப்தகன்னியர்களோட வழிபாடு, குழந்தை தெய்வம் உள்ள வழிபாடுகள், குழந்தை தெய்வமாக இருக்கக்கூடிய பாலமுருகன், பாலாம்பிகை அந்த மாதிரி வழிபாடு செய்கிறது. குழந்தை கிருஷ்ணர் வழிபாடும் செய்யலாம். மீனாட்சி அம்மன் வழிபாடும் செய்யும்போது இந்த பச்சை வஸ்திரம், வரவு செலவு நோட்டு, நான் சொல்கிற மாதிரி டெய்லியும் அக்கௌண்ட்ஸ் நம்ம எழுதணும். இன்றைக்கி என்ன வரவு, இன்றைக்கி என்ன செலவு, இந்த வரவு செலவு நம்ம எழுதினாலே புதன் ஆக்டிவேஷன் ஆகும். அப்படிங்கும்போது இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். தாய்மாமனுக்கு செய்கிறது, மரகத பச்சை யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இளையவர்கள் ரிசப்ஷன், நம்ம வீட்லேயே ரிசப்ஷன் அறை, வரவேற்பறையே உங்களுக்கு வந்து புதன் தான். அப்போ அங்கே அடிக்கடி நம்ம அங்கே உட்காந்துருக்கலாம். அதுபோல் உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடங்கள், விளையாட்டு திடல்கள், இதுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி போயிட்டு வரலாம். வாழை இலை பயன்படுத்தணும், அதில் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு 9ஆம் இடம் சுக்கிரன், துலாம் அப்படிங்கும்போதே அங்கே சுக்கிரன், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சுக்கிரனுக்குரிய எல்லா விஷயங்களுமே நீங்கள் பண்ணலாம். இப்போ கும்பராசிக்காரவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்க தராசு இல்லாதவங்களுக்கு தராசு வாங்கி கொடுக்கலாம். அவங்க வந்து பெண்களுக்கு மங்கள பொருட்கள் அடிக்கடி கொடுக்கணும். அந்த வளையல், வெற்றிலை பாக்கு, பழம், அந்த மாதிரி மங்கள பொருட்கள், புடவை தானம் கொடுப்பது, இது எல்லாமே நம்ம செய்யலாம். தராசு வாங்கி கொடுக்கும்போது அங்கே வந்து துலாம் ராசிக்குரிய அந்த தராசை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்குரிய திருமண தடைகள் நீங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யணும். திருப்பரங்குன்றம் முருகன், ஏன்னா அங்கே கல்யாண குளம், காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் செயல்படுது. அப்படிங்கும்போது கலத்திர தோஷம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் போயிட்டு வர்றது, அந்த மங்கள பொருட்கள் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யலாம். மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, வெண்பட்டாடை, ஆடை ஆபரணம், வைர நகைகள், வெள்ளி நகைகள், இதெல்லாம் வந்து ஆபரணம் கொடுக்கலாம். திருமணம் சுபகாரியங்களுக்கு நம்ம பண உதவியும் செய்யலாம். திருமணம் செய்ய நிறைய பேர் இல்லாதவங்க ரொம்ப சிரமப்படுற சூழ்நிலைகளில் அவங்களுக்குரிய கல்யாணத்துக்குரிய வசதி, அவங்களுக்குரிய பண உதவிகள் செஞ்சும் நம்ம வந்து யோகத்தை கொடுக்கலாம். பெண் வியாபாரிகளுக்கு தராசு வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு காய்கறி வாங்குறதுக்கு, இதுவோ எதுக்கும் அந்த தராசு இப்போ யூஸ் ஆகுது இல்லையா, அந்த தராசு வாங்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கும்பராசி வந்து யோகம் பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து காமதேனு வழிபாடு, நகை பெட்டி வாங்கி கொடுக்கலாம். நம்ம லக்ஸுரியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு சுக்கிரன். ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அடிக்கடி நம்ம போயிட்டு வரலாம். ஃபைனான்ஸ் இந்த இடங்களுக்கு நம்ம அடிக்கடி செல்லும்போது நம்மளுடைய அந்த சுக்கிரன், அந்த கிரகமும் ஆக்டிவேட் ஆகும். அப்போ யோகமும் நம்மளுக்கு பாக்கியமும் கிடைக்கக்கூடும். வாசனை திரவியங்கள் அடிக்கடி பயன்படுத்தணும். இதெல்லாம் படுத்தும்போது சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணலாம். அடுத்து மீனராசி. மீனராசிக்கு 9ஆம் இடம் வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே முருகனோட வழிபாடும், காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக செயல்படுவதுனால அறுபடை வீடுகளுக்கும் ஓம் சக்திக்கு மாலை போட்டு போகிறது. அப்புறம் சகோதரம், நம்மளுடைய சகோதரம் அப்படிங்கும்போது செவ்வாய், பெண்களாக இருந்தால் கணவர் அந்த ஸ்தானம் வருது. அப்போ பனைமர பொருட்கள், அங்கே அனுச நட்சத்திரம் வந்துடுது இல்லையா, அப்போ பனைமர பொருட்களை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். பனங்காய், பனம்பழம், இளநீர், இதெல்லாம் வந்து பதநீர்,
பனங்கற்கண்டு இதெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது அந்த 9ஆம் இடம் வலுப்பெறும். இரத்த தானம் கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையை பயன்படுத்துங்க. இந்த பற்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல் டாக்டரை கூட நம்ம அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். பல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா செவிலியர்கள் பார்க்குறது, டாக்டர்ஸை பார்த்துட்டு வர்றது, வைத்தியர்களை பார்க்குறது, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே அந்த செவ்வாயை வலுப்படுத்தக்கூடும். இராணுவம், இது வைத்தியர், தபால் துறை, இது எல்லாமே செவ்வாய்க்குரிய காரகத்துவங்கள். அப்புறம் அர்ச்சனை செய்கிறது, அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, துவரம் பருப்பு வடை சாப்பிட்றது, துவரம் பருப்பு அதிகமாக சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு சேவல் கோழிகளுக்கு உணவு கொடுக்கறது, இந்த இன்ஜின் ஃபயர் ஒர்க்கு பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு செய்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, இது எல்லாமே வந்து உணவு பற்றை தச்சு பற்றைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பற்றை பண்ணுற இடங்களுக்கு போகிறது, அங்கே ஃபயர்லாம் எங்கே இது இருக்கோ அந்த இடங்கள்லாம் நம்ம போகிறதும் செவ்வாயை வந்து வலுப்படுத்துறது தான். மந்திரங்கள் ஜெபிப்பது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கும்போது செவ்வாய் அப்படிங்கும்போது மந்திரங்கள் அடிக்கடி நம்ம வந்து ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு இந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கிரகத்துக்குரிய காயத்ரி மந்திரங்களும் அந்த கிரகத்துக்குரிய மந்திரங்களையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு யோகம் பாக்கியம் கிடைக்கும். அதே போல் மிளகாய் அந்த மிளகாய் வத்தல் இருக்கு இல்லைங்களா, அது மின் சாதன பொருட்கள் எல்லாமே வந்து செவ்வாயோட காரகத்துவம் தான். சனி செவ்வாய் வரும். மீனம் அப்படிங்கும்போது அந்த 8ஆம் இடத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த 8ஆம் இடத்துக்குரிய அந்த மறைமுகம் இன்சூரன்ஸ் இது போடுறது, இது எல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறது, இது எல்லாமே உங்களுடைய யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கும் 12 லக்னத்துக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராசிகளுக்கு 9ஆம் இடமும் பாருங்கள், 9இல் நின்ற கிரகமும் பார்க்கணும், 9ஆம் இடத்து அதிபதி நின்ற பாவங்களையும் பார்க்கணும். அதே போல் லக்னத்திற்கும் பார்க்கணும், திசாநாதன்களுக்கும் புத்திநாதனுக்கும் பார்க்கணும். 9ஆம் இடம், அந்த 9ஆம் இடத்தில் சுபர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சுபத்துவம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பாக்கியமும் யோகத்தையும் எல்லாரும் பெருக்கணும். வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் யோகங்களையும் கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை கிருஷ்ணவேணி சகோதரி அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துட்டு இதுவரையிலும் பொறுமையோடு நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சகோதரிகளுக்கும் எனது நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9751849308 9751849308. திருப்பூர் மாவட்டத்தில் நான் ஆஃபீஸ் போட்டு பார்த்துட்ருக்கேன். எதுனாலும் நீங்கள் இது சம்மந்தமான என்கிட்ட எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாதக பலன் பெறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான உரைங்க. அதாவது நம்ம திருப்பூர் மாவட்டத்துடைய தலைவிங்க நம்ம பேரவையில் இவங்க கவிதா சக்திவேல். கிட்டத்தட்ட அவங்க நிறைய வருஷம் வந்து இதில் ஜோதிடத்துறையில் இருக்காங்க, அலுவலகம் போட்டிருக்காங்க. பாக்கியஸ்தானம் ஒருத்தவங்களுக்கு வந்து பாக்கியம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், இருந்தால் தான் எல்லா வேலையும் நமக்கு நடக்கும். 9ஆம் பாவகத்துடைய அமைப்பு அது எப்படியெல்லாம் செயல்பாட்டு கொண்டு வரணும், தாந்திரிகம், அதே போல் அந்த ஜோதிஷம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அந்த 9ஆம் பாவகத்தை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக துல்லியமாக சொன்னாங்க. அதாவது கோயில் சார்ந்து சொன்னாங்க. அதே போல் எப்படி வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் மாட்டிக்கணும், மகா பெரியவர்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க மாட்டிக்கணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இது மாதிரி எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாவே உங்கள் ராசிக்கான பாக்கியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு 10-15 ஐட்டம் நம்ம செய்யும் பொழுது கண்டினியூட்டியாக அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே தடையில்லாமல் காரியம் நமக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்தி வணங்கி மிக சிறப்பாக பேசின கவிதா சக்திவேல் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா.